சார் இந்த சில நாளைய பேப்பர்கள் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்புன்ற போட்டுருக்காங்க. அது திமுக அதிக இடங்கள்ல கைப்பற்றுற மாதிரி தான் ஒரு கருத்து கணிப்பு தொடர்பு வந்துட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவங்களுடைய கருத்து, அதை அவங்க கணிக்கிறாங்க. மக்களுடைய கருத்து கணிப்பு என்னங்கிறத ஜூன் 4 தெரிஞ்சு. சார், தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்துல வந்து திமுக தேனி தொகுதியில் வெல்லும் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காங்க. அது அவருடைய ஆசை, அவர் சொல்றாரு. அது மக்கள் தானே இதெல்லாம் இறுதி எஜமானர்கள், அவங்க தீர்ப்பளிக்க போறாங்க. ஜூன் 4 சாயங்காலம் தெரிஞ்சிட போகுது உங்களுக்கு. அவர் எதிர்பார்ப்பு மக்கள் நிச்சயம் உறுதியாக அவருக்கு தோல்வியை தருவார். சார், பிப்ரவரி பத்தி சொல்லிட்டீங்க உங்களுடைய தேர்தல் அறிக்கையில. இதே பாத்தீங்கன்னா அந்த வசநாடு பகுதியிலையும் ராஜபாளையம் விருதுநகரை இணைக்கிறதுக்காக அந்த கிழவன் கோயில் சாலை அது நீங்க சொல்லப்படல. இது வந்து மத்திய அரசாங்கத்தினால வந்து அந்த வனத்துறை வந்து ஆமா, எனக்கே தெரியும். அங்க வந்து இந்த சாம்பல் அணி முன்ன நாங்க மல்லபுரம் மயிலாடுதுறை சாலையை கொண்டு வந்தவங்க நாங்க, உங்களுக்கு தெரியும். அம்மாட்ட சொல்லி அங்க வந்து அந்த சாம்பல் அணில்கள் பிரச்சனை இருக்குன்னு ரொம்ப ஸ்லோவா தான் பண்ணாங்க. எனக்கு இங்க உள்ளது எல்லாமே மெமரியில இருக்கு. கிழவன் கோயில் சாலையெல்லாம் எனக்கு ராஜபாளையம் அங்க இணைக்கிறது. இங்க இப்ப பாத்தீங்கன்னா அங்க போடப்பட்ட சாலைகளே இப்ப ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அம்மா இருந்தப்ப நாங்க மத்திய அரசுல நம்ம பர்மிஷன் வாங்கி வனத்துறையில போடப்பட்ட சாலைகளை இன்னைக்கு திரும்ப போட முடியாமல் 2006க்கு அப்புறம் போட முடியாமல் நானே அங்க போனெல்லாம் வாலிப்பாறை மூலக்கடை எல்லாம் தாண்டி போறப்ப ரோட இல்லை. நான் எப்படி 99 ஓட்டு கேட்க வந்தப்ப இருந்தேனோ அது மாதிரி இருக்கு. அங்கெல்லாம் தப்பு குண்டுங்கெல்லாம் போறப்ப தும்மக்குண்டு எல்லாம் போக முடியல. அது காரணம் வந்து மெயினா காரணம் வனத்துறையோட நடவடிக்கையை நான் தவறு சொல்லல. அதே மனிதாபிமானம் அடிப்படையில அங்க வாழ்ற 10,000 பூர்வ குடிகளை அங்கிருந்து வெளியேற்றுங்கிற முயற்சியை மனிதாபிமான அடிப்படையில் அணுகி அங்க அவங்களை தங்க வைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய முடியும். அது மாதிரி இந்த கிழவன் கோயில் சாலையை நான் மறக்கல, அடுத்த கட்டமா வச்சுக்கணும். நான் சாக்குளத்துமெட்டு சாலையை நான் என்னுடைய இதுல சேர்க்கல பாருங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப நாள் கோரிக்கை. அதுல ஃபாரஸ்ட் தான் அதுல ப்ராப்ளம். அது ஆனா அதே நேரத்தில் நம்ம நிர்வாகிகள்லாம் அங்க போன பொதுமக்களும் உங்க இதுல சொல்லுங்கன்னு தான் அன்னைக்கு நான் சொன்னேன். நான் இருக்கேன் அவங்களுக்கு. அதனால வந்து அது என் மனதில் இருக்கு. அத படிப்படியா அதை இன்னும் ஸ்டடி பண்ணிட்டு தான் பண்ண முடியும். அவர் அங்க போய் ஆரம்பிச்சாரு. என்னுடைய நாமினேஷனுக்கு வந்தாரு, தெரியுமில்ல உங்களுக்கு. என்னுடைய நாமினேஷனுக்கு வந்துட்டு தான் போனார். அவர் அங்க போய் ஆரம்பிச்சது 1ஆம் தேதி தான், உங்களுக்கே தெரியும். அவர் அங்க வந்து தேர்தல் பணி ஆகிட்டு இருக்காரு. நான் அவருக்காக போயிருந்தேன். 10ஆம் தேதி போய் அவருக்காக 3 இடத்துல பேசிட்டு வந்தேன். அந்த இரவு அவருக்காக ஒண்டி தான் போனேன். அவர்கிட்ட சொன்ன முடிஞ்சா வந்துட்டு போங்க சேர்மன், முடிஞ்சா நேரம் பறந்து வந்திருப்பார். அவர் அங்க புதிய பகுதி, பெரிய நிலப்பரப்பு, அங்க அறந்தாங்க வரைக்கும் போக வேண்டியிருக்கு. இங்க திருச்சூலியெல்லாம் போக வேண்டியிருக்கு, நரிக்குடியெல்லாம் போக. அதனால அவரை வர முடியாது. வேற ஒன்றும் வரக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் அவர் கிடையாது. அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவங்க அணியை சேர்ந்தவர்கள்லாம் எல்லாம் எனக்கு சிறப்பா அவங்க மாவட்ட தலைமையில் நல்லா பணியாற்றும். இன்னொன்னு சொல்ல, அவர் எங்கேயும் அங்க ராமநாதபுரத்தை விட்டு வேற எங்கேயும் போன மாதிரியும் தெரியல. ஆனா அவருக்கு புதிய தொகுதி. அவர் போனதே 1ஆம் தேதி தானே போனாரு. என்னுடைய நாமினேஷனுக்கு அப்புறம் தான் முன்னாடி நாமினேஷன் பண்ணாலும் அவர் டோட்டலா அங்க போனதே என்ன நாமினேஷன் இன்னைக்கு முதல் நாள் என்ன பார்த்தாரு. அவர் ஊருக்கு போறது முன்னாடி பார்த்துட்டு போனாரு. நாமினேஷன் நீங்க வர வேணான்னு கூட சொன்னேன், ரவி ஒண்டி வரட்டுன்னு. ஆனா அவரே வந்துட்டு போனார். அதெல்லாம் அப்படிலாம் நாங்க 2 பேரும் இதெல்லாம் தாண்டி நண்பர்கள்.